ரெண்டு பேரும் எப்படி இருக்கீங்க? மனுஷங்களை கண்ணில் பார்த்தா தானே உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். ஊர்ல இருந்து வந்து எத்தனை நாள் ஆகுது? ஒரு ஃபோன் பண்ணி எப்படி இருக்கீங்க, என்ன பண்றீங்க, ஏது பண்றீங்க, எதனா ஒரு வார்த்தை கேட்டியா? மக வீட்டுக்குள்ள வந்து பூந்துட்டேன்னு வச்சுக்க, அப்படியே ரெண்டு பொண்ணுங்க மறந்துடுவேன். ஏதோ ஒரு திக்கூர் கட்டவன். அம்மா சும்மா திட்டாதடி. ஏமா அவ சொல்றது சரி தானம்மா. ஒரு ஃபோன் பண்ணியாவது எப்படி இருக்கீங்க என்ன ஏதுன்னு கேட்குறீங்க. நாங்கள் ஃபோன் பண்ணாலும் பாட்டி வந்து அங்கே போயிருக்காங்க, கோயிலுக்கு போயிருக்காங்க, அவங்க வீட்டில் உட்காந்து பேசுறாங்க அப்படி எப்படின்னு எதுனா பேத்தி எடுத்துக்கோ ஃபோனா இல்லைன்னா பேரன் எடுப்பேன், இல்லைன்னா அண்ணி எடுத்து சொல்லலாம். என்னைக்காவது நீ வீட்டில் இருந்திருக்கியா நாங்கள் ஃபோன் பண்ணும்போது? என்ன அந்த ஃபோனை நான் எடுத்துன்னு போகணும்னு வச்சுக்கோங்க, விட்டுட்டு வந்துட சொல்லிட்டு வீட்டிலே வச்சுட்டு போயிடுவேன். கரெக்டாக நான் வீட்டில் வந்து வெளில போகும்போது நீங்கள் ஃபோன் பண்ணுறீங்க. அப்போ வீட்டுக்கு வந்த பிறகு ஃபோன் பண்ணலாம்ல, என்ன ஃபோன் பண்ணியிருக்காங்க என்ன ஏதுன்னு கேட்கலானே. ஏதாவது முக்கியமான விஷயமா இருந்தால் நீங்கள் அன்னைக்கிட்டே சொல்லியிருப்பீங்க. சரி சும்மா தான் பண்ணியிருக்கீங்க போல சொல்லிட்டு நானும் விட்டுடுவேன். பார்த்துக்கோ பாசம் அவ்வளோதான். ஆளுங்களை பார்த்தாதான் பாசம் இருக்கிற மாதிரி நடிக்குது. சரி கை கழுவி வந்து உட்காருங்க. சாப்பிடுவீங்க பாரு. சீக்கிரமாக சமைச்சிட்டு இருக்கீங்க. மணி 12 தான் ஆகுது, அதுக்குள்ள எங்கே சாப்பிட்றது? ஆமாம் நீ வீட்டில் தான் இட்லி நல்லா முட்டை சாப்பிட்டு வந்தோம். அதே ஜீரணமாகல. மணி 1 ஆகட்டும் அப்புறம் சாப்பிடலாம். சரி பசங்களை எது கூப்பிட்டு போடு. ஏமா அதுங்க இப்போ சாப்பிடாதுங்கம்மா. சரி காஃபி டீ கூல்ட்ரிங்க்ஸ் ஏதாவது வேணுமா? எங்கள் மாமியாருக்கு மட்டும் கொஞ்சம் கூல்ட்ரிங்க்ஸ் கொடு. எங்களுக்குலாம் வந்து காஃபி தான் வேணும். ஏக்கா ஒரு காஃபி தானே? ஆமாம் காஃபி தான். இப்போ இந்த பனி கிளைமேட்டுக்கு எனக்கு கூல்ட்ரிங்க்ஸ்லாம் குடிக்கதே இல்லை. குடிச்சு வச்சு தலைவலி வந்துடுது. காஃபி போதும். சரி பசங்களுக்குலாம் அதுங்க விளையாடி இருக்குது, அப்படியே விளையாடி இருக்கட்டும். நீ போய் காஃபி வேணுமா டீ வேணுமா கூல்ட்ரிங்க்ஸ் வேணுமா கேட்டேன்னு வச்சுக்கா. அதுங்க ஐஸ்கிரீம் வேணும்னு சொல்லுங்க. ஐஸ்கிரீம் வச்சிருக்கேன். ஐஸ்கிரீம்னா அவங்க அண்ணன் கிட்ட சொன்னால் வாங்கி தர போறாரு, இல்லை அருண் கிட்ட சொன்னால் வாங்கி தர போறேன். இந்த திருமணம் இருக்குது அந்த கடையில் வைக்குதா? சிஜோ ஐஸ்கிரீம்லாம் வேணாம். ஏற்கனவே கிளைமேட்லாம் சரி கிடையாது, பனி பெய்யுது, நைட் என்ன குளிருது. இப்போலாம் ஐஸ்கிரீம் சாப்பிடுவோம் ஜுரம் வந்துடும். வேணாம். என்னைக்கோ ஒரு நாள் தானே இம்மா, என்னைக்கோ ஒரு நாள் ஆசைப்பட்டு சாப்பிட்டு வச்சுக்க. ஒரு மாதத்துக்கு அவசை பண்ணணும். அங்கே ஏதோ ஜுரம்லாம் வருதுன்னு வேற சொல்கிறாங்க. வேணாம் நீ விடுமா. சரி உட்காருங்க, அந்த காஃபி போட்டு எடுத்துன்னு வரேன். அத்தை உங்களுக்கு போட்டு வருவேன். எனக்கு கூட கொஞ்சம் எடுத்துனோம்மா. இந்த வரேன் அண்ணி. நான் வேணா கூட வந்து காஃபி போட்டுமா? ஆமாம் அது ரொம்ப கஷ்டமான வேலை. ஏன் உங்களுக்கு போட தெரியாதா? உட்காரு கூப்பிடு. வேணா கோமதி நானே போட்டுன்னு வரேன். இந்த மாதிரி வேலைலாம் பண்ணாத சொல்லி தான் கூட்டணும். அந்த அப்போ அடங்குதா பத்தியா? சரி பசங்களை எங்க உள்ள ஓடிச்சிங்க? எல்லாம் எந்த ரூம்ல இருக்குதுன்னு தெரியலையே. மூணியை பார்க்கறது பேசுங்க. சமையல்லாம் செஞ்சு வச்சிட்டீங்களா? உட்காருங்க பேசலாம். எப்படி உட்காருது பாரு. மேலே உட்காரலாம், கீழே உட்காருது பாரு. இப்படிலாம் இருந்தால் எப்படி மதிப்பாங்க? எங்கள் ஊர் நாட்டிலேருந்து வந்திருக்கு அப்படின்னு நினைக்க மாட்டாங்க. எங்கள் ஒரு டீசன்சி தெரியுதா பாரு. நான் எஜுகேட்டட் ஃபீல்டோ இல்லையா? நான் கூட 8வது வரைக்கும் படிச்சிருக்கேன். எல்லாம் எஜுகேட்டட் தான். போய் உட்காரு. என்ன படிச்சுன்னா பிரோஜனா? என் மேலே உட்காரக்கூடாதா? கீழே தான் உட்காருவாங்களே. அண்ணி எல்லா இடமும் சுத்தமாக தான் வச்சிருக்குது. உட்காரு. எல்லாம் திருந்தே மாட்டாங்க. நான் இப்போ திருந்தி என்னடி பண்ண போகிறேன்? ஏமா காலையில இருந்து சமைச்சிட்டிங்களா? காலை எத்தனை மணிக்கு இருந்தீங்க? என்ன சமைச்சிங்க? ஏன் நான் வந்து சமைக்க மாட்டேன், அதுக்குள்ளே அவசரம் உங்களுக்கு? ஆமாம் நேற்று சாப்பிட்ட சாமான் அங்கேயுமா எந்த கூட போட்டு வச்சிருந்தீங்கன்னா வந்து தொலை கொடுத்துருக்கேன், துணியாக துவச்சி கொடுத்துருக்கேன். எதுக்கு நீங்களா வேலை செஞ்சு வச்சிங்க? ரொம்ப கிண்டலாக தான் இருக்குது உனக்கு. பின்ன நம்மளை அவங்க தானே இருந்து குறை சொல்லிட்டாங்க. என்ன சமைச்சு வைக்கணும் சமைச்சு வைக்கணும் அவங்களுக்கு தெரியாத? காலையில் இருந்து செஞ்சு வைக்கணும். நீ வந்து செஞ்சு தெரியா? இது நம்ம வீடா? ஏன்டி இது நம்ம அம்மா வீடு. நம்ம சின்ன வயசுலேருந்து பிறந்து வளர்ந்த வீடு. கல்யாணம் பண்ணி போயிருக்கேன். இப்போ அப்படி இருந்தாலும் நம்ம வீடு தானே இது. அப்படி சொல்லுமா? நீ இப்படியே பேசினீரு. உனக்கு காது குத்தியா மொட்டை அடிக்க போகிறாங்க பாரு. ஏன்டி அதெல்லாம் சின்ன வயசுல நடந்துச்சு. உனக்கு எனக்கு ஒன்றா தானே மொட்டை அடிச்சு காது குத்துனாங்க. அண்ணா கூட மொட்டை அடிச்சு காது குத்துனாங்களா? 3 பேருக்கு ஒன்றா மொட்டை அடிச்சு காது குத்துனாங்க. மறந்துட்டியா? ஐயோ இது கிட்ட நம்மளால பேச முடியாது. தலை வலிக்குது இருக்கு. இது காப்பி எடுத்துன்னு சார். நம்ம போய் வீட்டை சுற்றி பார்த்துட்டு வரலாம். நான் புதுசாக வாங்கி வச்சிருக்கோம். ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷினு, புது டிவி எல்லாம் வாங்கி வச்சிங்கன்னு தெரியல. முன்னாடி வரும்போது எதுவும் இல்லாமல் வந்தது. வாங்கிட்டு இருக்கோங்க. போய் பார்த்துட்டு வரலாம். அவன் எங்கடி போறா? அவள் வந்த வேலையை பார்க்கறதுக்கு போறா. நீங்கள் எதனா புதுசாக வாங்கி வச்சிருக்கீங்கன்னா பார்க்கறதுக்கு போறா. புதுசாக என்னடி வாங்கி வச்சிருக்கோம்? எதனா போய் அவளுக்கு தெரியாமல் வாங்கி வச்சிருந்தீங்கன்னா அதை வச்சு உங்களுக்கு கதை வளர்த்தனால அதுக்காக போயிருக்கா. விஷம் அவளும் இந்த வயசுல தானே பெற்றேன். எனக்கு சந்தேகமாக இருக்குது. ஹாஸ்பிட்டல் இந்த மாற்றி எத்தனை ஒன்றா குழந்தைன்னு. அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லைம்மா. பார்க்கறதுக்கு நான் அவளும் ஒரே மாதிரி தான் இருக்கிறேன். நான் உட்காந்து தான் வா. ஆனால் நீ எப்படி இருக்கா? அவள் ஏன் எப்படி இருக்கா? வளர்ப்பு சரியில்லைம்மா, வளர்ப்பு சரியில்லை. எங்களெல்லாம் சின்ன வயசுல என்ன அடிப்பேன் என்னையா அண்ணனியா? அவளை ஒரு நாளாவது நீ அடிச்சிருக்கா? செல்லம் கொடுத்து வளர்த்தல அது அப்படி இருக்காவ. அது நம்ம சரி தாண்டி. 3வது குழந்தை சொல்லிட்டு ரொம்ப செல்லம் கொடுத்து வளர்த்ததுக்கு ரொம்ப திமிரத்தை தான் அலையிறா. இவக்கிட்டலாம் அவங்க மாமியார் எப்படி தான் இருக்குதுன்னு தெரியல. ஆமாம் அவங்களுக்கு கோயில் கட்டி கும்பிடணும். அவங்க ரூமில் தானே படுத்துருக்காங்க. ஃபேன் போட்டு விட்டிங்களா? ஏற்கனவே குளிர்தாம்மா, ஃபேனில் வேணாம்னு சொல்லிட்டாங்க. சும்மா தான் படுத்துருக்காங்க. சரி ரெஸ்ட் எடுக்கட்டும். அத்தை எப்போ வந்தீங்க? அத்தை வந்து 1/2 மணி நேரம் ஆகுது. என்னது 1/2 மணி நேரம் ஆகுதா? நான் இப்போ தானே 10 நிமிஷத்துக்கு முன்னாடி வாழை இருக்கிறதுக்கு போனேன். நீங்கள் அப்போ வரவே இல்லையா? சும்மா சொல்கிறப்ப இப்போ தான் வந்தாங்க எல்லாரும். அதானே பார்த்தேன். நீங்கள் மட்டும் தான் வந்துட்டீங்களா? மற்றவங்களா எங்க? அப்பா எல்லாரும் என்ன கூப்பிட்டு பிரச்சனை? நான் பாருங்க எல்லாருக்கும் சேர்த்து எல்லாத்தையும் வந்திருக்கேன். என்ன மட்டும் தான் வந்துருக்கீங்க? இப்போ எல்லாரும் தான் வந்திருக்காங்க. எல்லாம் அந்த ரூமில் இருக்கிறாங்க. உனக்கு சிரிப்பு சத்தம் கேட்கல? ஓ ரூம்குள்ள தான் இருக்காங்களா? சின்னத்தை வரலையா? சின்னத்தை வீட்டை சுற்றி பார்க்கறதுக்கு போயிருக்காங்க. ஓ எங்கள் அரண்மனை சுற்றி பார்க்கறதுக்கு போயிருக்காங்களா? சுற்றி பார்க்கறதுனால சுற்றி பார்க்கட்டும். பாட்டியை எல்லாம் போதுமான்னு பாருங்க. இன்னும் எல்லாம் வேணா சொல்லுங்க. அத்தனை வந்துடுறேன். இப்போ இன்னைக்கு போதும் பையல. நாளைக்கு போய் நாளைக்கு காலையில் அறுத்துக்கோ. முன்னாடி அறுத்து வச்சு வச்சுக்கேன். வாடி போய்ட்டு வந்தல. காலையில் போய் மீதி அறுத்துக்கலாம். சரி இப்போ மதியம் சாப்பிட்றதுக்கும் நைட்டுக்கும் கரெக்டாக இருக்கும்ல? கரெக்டாக இருக்கும்ப்பா. கழுவிட்டு இலையில இல்லை கழுவணுமா? கூட கழுவுறேன். பாட்டி பம்பு செட்டில் எல்லாத்தையும் கழுவி தான் எடுத்துன்னு வந்தேன். சரி அப்போ எடுத்து வை. சாப்பிடும்போது எடுத்துக்கலாம். சாப்பிட்ற டைம் ஆச்சு. எல்லாம் சாப்பிடலாம்ல? ஏன் சாப்பிட உட்காந்துக்கீங்க? இலக்காக வெயிட்டீங்க? இப்போ வீட்லேயே நாங்கள் இப்போ தான் சாப்பிட்டோம். 10 மணி ஆச்சு நாங்கள் சாப்பிட்றதுக்கு. இட்லி நல்லா ஆளுக்கு நல்லா முட்டை சாப்பிட்டு வந்தோமா. பசியே இல்லை. வண்டியில் ஏறி வந்துட்டோம். நடந்துக்கிட்டு இருந்தாலும் அது பசி எடுத்துருக்கோம். பசியே இல்லை. ஒரு 1 மணி ஆகட்டும் சாப்பிடலாம். எப்படி சொல்லிட்டீங்களே? உங்களுக்காக காலை 4 மணிலேருந்து நாங்கள் போய் மார்க்கெட்டுக்கு போயிட்டு ஓடுறது பறக்கிறது தாவறது ஊடுறது எல்லாமே வாங்கி வந்து வச்சிருக்கிறோம். நீங்கள் என்னன்னா இப்படி சொல்லிட்டீங்க? பரவாயில்லையே அத்தை மேலே எவ்வளோ பாசம். 4 மணிக்கெல்லாம் மீன் மார்க்கெட்
திறந்துடுறாங்களா? அத்தை நம்ம ஊர்ல இருக்க மீன் மார்க்கெட் வந்து 3 மணிக்கு திறந்துடுறாங்க. அப்போ வியாபாரத்துக்கு வாங்கி போறாங்க பார்த்தீங்களா, அவங்களாம் வாங்கி போவாங்க. 7 மணிக்கு மேலே வந்து நம்மள மாதிரி ஆளுங்க வாங்கி போவாங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்ச பையன் அங்கே இருக்கான், அவன் கடை வச்சிருக்கான். அவங்க கிட்ட போயிட்டு வாங்கி வந்துட்டேன் காலையிலேயே. அப்போ கொண்டு தான் ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும், பெருசு பெருசாக கிடைக்கும் சொல்லிட்டு நான் அப்போ காலையில் போயிட்டேன். பரவாயில்லையே, முன்னாடிலாம் நம்ம ஊர்ல சின்ன மீன் கடை தான் இருந்ததுல. ஆமாம், இப்போ பெரிய மீன் மார்க்கெட் வந்துச்சு. எப்படி இருந்தாலும் ஒரு 30, 40, 50 கடை கூட நம்பர் போட்டுருக்கேன். 60 மேலே இருந்தது கடை. ஆமாம், நிறைய கடை இருக்குது. விலையும் கம்மியாக தான் இருக்குது. அது நம்ம திருமலை வந்து வாங்கணும்னு வச்சுக்கேன், 1 கிலோ 200 சொல்கிறாங்க வச்சு. 1 கிலோ 200 இது, 1 கிலோ 300 சொல்கிறாங்க வச்சுக்கேன். அங்கே வந்து 1 கிலோ 150 ரூபா 120 தான். அதனால தான் நாங்கள் அங்கே போய் வாங்குவோம். ஆமாம் ஆமாம், இந்த மாதிரி மார்க்கெட்டு நம்ம ஊரில் கூட இருக்குப்பா. நான் கூட அங்கே தான் வாங்குவேன். தெரியும் நிறைய ஊரில் ஆரம்பிச்சிருக்காங்க அந்த மாதிரி மார்க்கெட்டு. நேரம்னா பெரிய அத்தை தான் கவனிப்பா, சின்ன அத்தை கவனிக்க மாட்டியா? அத்தை நான் வந்தவொடனே கேட்டேன், சின்ன அத்தை எங்கன்னு. நீங்கள் தான் எங்கே போயிருக்கீங்க, வீடு சுற்றி பார்க்கறதுக்கு போயிருக்கீங்கன்னு சொன்னாங்க. ஆமாம், வந்தவங்களை வாங்கன்னு கூப்பிட்டு கூட எங்கள் வீட்டில் ஆள் கிடையாது. அத்தை நீ இப்போதான் அத்தை நான் வாழலாம் போடலாம், வந்தவொடனே உங்களுக்கு சாப்பாடு போடணும் அப்படின்னு சொல்லிட்டேன். கரெக்டாக நான் போகும்போது நீங்கள் வந்திருக்கீங்க. சரி சரி, இருக்கட்டும். காலேஜில் எப்படி போகுது? நல்லா படிக்கிறியா? நல்லா படிக்கிற அத்தை, காலேஜில் நல்லா சூப்பராக தான் போகுது. அத்தை மாமாலாம் வரலையா? உங்கள் மாமா மழை காலத்துல சும்மா தான் இருந்தார் வீட்டில். இப்போ தான் வந்து தை மாதம் பிறந்துச்சு இல்லையா? தை மாதம் இல்லை, நிறைய வீடு இருக்குது கப்பல். அதனால நிறைய சுண்ணம் படிக்கிற வேலை இருக்குது. இன்றைக்கி வேலை இருக்குது, நாளைக்கு வேலை இருக்குது. சரி, நாளைக்கு தான் நம்ம இங்கே விருந்து இல்லையா? அதனால லீவ் போட்டு வர சொல்லிருக்கேன். இன்றைக்கி சாயங்காலமே வந்துடுவாங்க. மாமா கூட பெரிய மாமா கூட வருவார். ஆமாப்பா, அவருக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, என்ன இருக்க வேண்டிய வேலை இருக்குது. அதனால எல்லாரும் சாயங்காலமாக வருவாங்க வேலையை முடிச்சுட்டு. உங்கள் கூடயே வந்துருக்கலாம். சரி, வேலை இருக்குன்னு சொல்கிறீங்களா? வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் நீங்களே வரீங்க. பேருக்கு பக்கத்து ஊரில் தான் இருக்கீங்க, ஆனால் வந்து எட்டி கூட பார்க்க மாட்டேங்க இந்த பக்கமா. எங்கப்பா வரல நாங்களும் பார்க்குறோம், வீட்லேயே வேலை சரியாக இருக்குது. ஏன் நாங்கள் தான் வந்து எட்டி பார்க்க மாட்டேங்கிறோம், நீங்கள் வந்து பார்க்கலாம் எல்லாத்தீங்களா? நான் தான் டைம் கிடைக்கும் போது வரேனே. நீ வர, உங்கள் அப்பா வர, இல்லை உங்கள் அம்மா வராங்களா? அந்த எங்கள் அம்மா எங்களை பெற்றது தாய். இந்த தாய் வருதா? தாய் ஃபோன் பண்ணால் கூட எடுக்காது. தாய் அவ்வளோ பிஸி. ஆமாம், என்ன இருக்கிறது எனக்கு தூக்க வராது. ஆமாம், பாட்டி தான் பிஸி. பாட்டி இல்லைன்னா இந்த தெருவில் இருக்கிற பாட்டிங்களுக்குலாம் டைமே போகாது. எல்லாருமே காலையில் இருந்தாங்கன்னா அந்த கோயிலில் மீட்டிங்கு, அதுக்கப்புறமா மதியானம் அந்த பிள்ளைய மத்தடியில் மீட்டிங்கு. எப்பயுமே மீட்டிங்கில் தான் இருப்பாங்க. அவங்க ஒரு வாட்ஸ்அப் குரூப்பே வச்சிங்கன்னா இந்த தெருவில் இருக்காங்க. இவன் வேற எங்களை சும்மா இருக்கானப்ப. எல்லா ஊர்லேயும் பாட்டிங்க அப்படி தான் இருக்காங்க. ஆமாம், இவங்களை மீறி தெருவுக்குள்ள யாரும் வரவும் முடியாது, வெளியில் போகவும் முடியாது. இவங்க கிட்ட சொல்லிட்டு எங்கே போகிறோம் எங்கே வரோம் எல்லாத்தையும் சொல்லிட்டு தான் போனோம். என்ட்ரன்ஸ்லேயே உட்காந்து இருப்பாங்க. யார் எங்கே போகிறீங்க, யார் எங்கேருந்து வரீங்க, எல்லாம் டைமிங்காக கரெக்டாக சொல்லுவாங்க. எங்களுக்கு பொழுது போவேனவா? வீட்டுக்குள்ளே எவ்வளோ நேரம் உட்காந்து டிவி பார்த்துன்னு இருக்குதா? அது காத்தால போய் உட்காந்து பேசினா தான் உடம்புக்கு நல்லா இருக்கு, இல்லை சோம்பேறித்தனமா இருக்கு. எங்கள் அம்மா அப்படிதான். சாப்பிட்றதுக்காவது வீட்டுக்கு வராங்களா இல்லையா? வரலன்னா விட்டுடுவாங்களா? சாப்பாடு அங்கேயே எடுத்துன்னு வந்துடுவேன். மருமக வேலைக்கு டான் சாப்பாடு சாப்பிடணும். காலையில் 8 மணிக்கு, மதியானம் 1 மணிக்கு, நைட்டுக்கு 8 மணிக்குன்னு கரெக்டாக அதெல்லாம் கொடுத்துருவா. ஐயோ, நாங்கள் எங்கள் மாமியாருக்கு அப்படி தான் கரெக்ட் டைமுக்கு தான் கொடுக்குறோம். ராதிகா, என்ன நான் நம்ம லேட்டாக கொடுக்குற மாதிரி என் மாமியாரை கவனிக்காத மாதிரி அம்மா பேசுது. இருந்தாலும் ஏன் மருமக மாதிரி வர மாட்டேங்கிறீங்களா? எங்க விட்டு தரத பத்தியா? பாட்டி ஏன் பாட்டி சும்மா ரசிஞ்சு பார்க்கணும் தான். உங்களுக்கு பேச தெரியாது, இவங்க வேற சும்மா இருக்க மாட்டேங்கிறாங்க. சண்டை கிண்ட போட்டுருப்பாங்க, எனக்கு பயமா இருக்கு. சரி பையலே எத்தனை உள்ள வைப்பா. அத்தை காஃபி போட்டு ஏதாவது குடிக்கிறீங்களா? உங்க அம்மா அந்த மாதிரி கேட்டு தான் அந்த காஃபி போட்டு வர சொல்லிட்டு போனாங்க. 1/2 மணி நேரம் ஆகுது, நாளை காணோம். அப்படி 1/2 மணி நேரம் ஆகுதா? என்ன பண்றாங்க? அது வச்சு வரதுங்க. ஃபுல்லானா இப்படி இருக்கும், எப்படி பொறுப்பா இருக்கான் பத்தியா? என் வீட்லயே 2 இருக்குது பத்தியா? சுறுசுறுப்புனா என்னன்னு தெரியாது. நம்ம வீட்டு பசங்க சுறுசுறுப்பா தான் இருக்குது. 4 பேர் இதுக்கு நம்ம வீட்டு பசங்க மட்டமா பேசக்கூடாது, தரக்குறைவா, புரியுதா? அவங்க படிக்கிற பசங்க இந்த மாதிரி பேசலாமா? இவன் நம்ம வந்து கட்டிங்க வந்துருக்கா. இவன் போயிருக்கான் காப்பி எடுத்து வரத்துக்கு எவ்வளோ நேரம் ஆகும் தெரியல. ஏண்டி நீ உக்காரடி, காப்பி எடுத்துன்னு வருவாங்க. போட தேவையா? பால் கொதிக்க தேவையா? நம்மலாம் காப்பி போட்டது எது? காப்பி போட்டுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் நமக்கு தெரியாதா? அதிசயமா ஊர் உலகத்தில் இல்லாத காப்பி இவங்க தான் போடுறாங்க. சரி உட்காருவோம், நம்ம வயசு சும்மா இருக்க மாட்டேங்குது. எப்போ எத்தனை நேரம் அர்த்தம். காப்பிக்கு எவ்வளோ நேரம், விருந்து எவ்வளோ நேரம் ஆகும், திற மாதிரி சாப்பாடு. இம்மா உன் திருவாயை கொஞ்சம் நேரம் முடியணும். உட்கார். இப்போ புதுசாக டிவி வாங்கியிருக்காங்க. முன்னாடி சின்ன டிவி தானே இருந்தது, இப்போ அதோட பெரிய டிவி. சரி வாங்கட்டும். இந்த தாய்க்கிளி ஒரு வார்த்தை நம்ம கிட்ட சொல்லிச்சா பத்தியா? எங்கேருந்து தான் எங்களுக்கு பணம் கொட்டுதோ? நம்ம எதுனா கேட்டால் மட்டும் இந்த வாட்டி வருமானமே இல்லை, விளைச்சலே இல்லை அப்படின்னு நிட்டுவான். டிவிலாம் வாங்கிறதுக்கு எங்கே துட்டு வந்து தெரியல. இல்லையா பழைய டிவி இருந்தது, அதை கொடுத்துட்டு கூட கொஞ்சம் காசு போட்டு வாங்கினாங்களே. அந்த ஆஃபரில் கொடுத்தாங்க பத்தியா? இந்த பொங்கல் ஆஃபர், தீபாவளி ஆஃபர், ஏதோ ஒரு ஆஃபர் வந்து பாரு. அப்போ தான் வாங்கினாங்க. விலை கம்மியான ஒரு 2000 ரூபாய் எக்ஸ்ட்ரா கொடுத்தாங்க. ஓ அப்படியாம்மா? சரி 2000 ரூபாய் கொடுத்து வாங்கிக்க மாட்டாங்க. எக்ஸ்ட்ரா ஒரு 10,000 ரூபாய் கொடுத்தா தான் இந்த டிவி கிடைக்கும். அப்படியே புழுது பாரு எப்படி. அது இப்போ பிள்ளைக்கு ஏத்தாலா செய்யுது. ஏண்டி ஒருவேளை அவங்க சொல்றது உண்மையாக கூட இருக்கலாம்டி. நீ தான் நம்பணும். இவங்களாம் எப்படி பட்டாலும் எனக்கு தெரியாதா? ஏன்னா இந்த வீட்டுக்கு நீ பொண்ணா இல்லை மருமகளடி? ஏதோ ஒன்று என் வயிற்று எனக்கு தான் தெரியும். இந்த ராதிகா, குமரி காஃபி எடுத்துக்கோங்க. ஏமா ஒரு வழி காஃபி வந்துடுச்சு. கொடுங்க நீ. ஏன் நீ இவ்வளோ காஃபியே? 1/2 டம்ளர் இருந்த போதாதே? நானே கொஞ்சமாக ஊற்றி வந்துருக்கேன். குடி அப்போ தான் கொஞ்சமாக சாப்பாடு சாப்பிடுவாங்களே, அதுக்காக இந்த மாதிரி வேலை பார்த்துருக்குது. இது வாயம் பண்ணி குடி. இந்த குமரி அண்ணி, நீங்கள் காஃபி குடிக்கலையா? நீங்கள் வரத்துக்கு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் குடித்தேன். நீங்கள் குடிங்க. அவங்கள வந்து ஹார்லிக்ஸ் பூஸ்ட் அந்த மாதிரி குடிக்கிறாள், நம்மள மாதிரி காஃபி குடிக்கிறாள் கிடையாது. அப்படி தானே? சிச்சோ அப்படிலாம் இல்லை. எனக்கு ஹார்லிக்ஸ் பூஸ்ட்லாம் பிடிக்காது. நானே காஃபி இல்லைனா டீ தான் குடிப்பேன். டன்னே புள்ளி விடா. அத்தை உங்களுக்கு காஃபி சூடு போதுன்னு பாருங்க. போதும் நல்லா சூடாக தான் இருக்கு. உட்காருங்க, நீ ஓடினே இருப்பீங்க. ஐயோ ராதிகேத்துக்கு 5 நிமிஷம் கூட நிற்கக்கூடாது. எப்படி சண்டே எடுக்கலானே சுற்றி ஓடிடலாம் கிச்சனுக்கு. பால் கேஸ்லேயே வச்சுட்டு வந்திருக்கேன். போய் ஆஃப் பண்ணிட்டு வந்துடுறேன். ஸ்லோவில் வச்சிங்களா ஃபாஸ்ட்டில் வச்சிங்களா? பொங்கிட போது சீக்கிரம் போங்க. ஸ்லோவில் தான் வச்சிருக்கேன். அந்த பால் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பால் வந்து வாங்கி வச்சிருந்தேன். நீங்களும் வந்தீங்கன்னா சாயங்காலமாக காட்டு போட்டுனால அதனால அந்த பால் தனியாக ஒரு குண்டான ஊற்றி வச்சிருக்கேன். அதை காய்ச்சி வச்சிருக்கேன். சரி இந்த வெயில் காலத்தில் வேறு பால் கெட்டு போயிடும். இது வேறு ஃப்ரிட்ஜ் இருந்தால் கூட பரவாயில்ல, இல்லைன்னா அப்பப்போ காசு வைக்கணும், இல்லைன்னா கெட்டு போயிடும். ஃப்ரிட்ஜு தான் வாங்க சொன்னவங்க அண்ணன் இந்த பொங்கலுக்கு.
போனாங்க வாங்கலாம் சொல்லிட்டு தான். அதுக்கப்புறமா இந்த மாதிரி டிவி வந்து சின்ன டிவியாக இருக்கிறது சரியா தெரியலையா, அதனால அந்த டிவி கொடுத்துட்டு கூட ஒரு 2000 ரூபாய் போட்டு பெரிய டிவியாக வாங்கி வச்சிருக்காங்க. ஃப்ரிட்ஜ் வாங்கி கொடுத்துருந்தாங்கன்னா கொஞ்சம் எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். நீங்கள் வாங்குவேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அண்ணா அடுத்த நிமிஷத்தை வந்து இறக்க போகிறாங்க. ஏன் கேட்க வேண்டியதானே? ஆஃபரில் வாங்கினா கொஞ்சம் காசு கம்மியாக இருக்குன்னு பார்க்குறேன். இந்த தீபாவளி ஆஃபருக்கு தான் வாங்கணும். ஆமாம், தீபாவளி பொங்கல் நியூ இயர் நிறைய ஆஃபர் வரும். ஒரு வாஷிங் மிஷின், ஒரு ஃப்ரிட்ஜு, அது மாதிரி ஒன்று ஒன்றா வாங்கி ஏன்னா காசு கொஞ்சம் மிச்சமாகும். பார்க்கலாம். பால் நாச்சும் தெரியல. நம்ம ஊர்லேருந்து ஆஃபர் போடுறாங்க. நம்மளால இது வரைக்கும் எந்த ஒரு பொருளை வாங்க முடியுதா? ஒன்று கட்டணம் சரியாக இருக்கணும், இல்லைன்னா மாமனார் மாமியை சேர்த்து வச்சுட்டு போயிருக்கணும். நமக்கு ரெண்டுமே கிடையாது. புலம்பி ஏற்றிக்காத, காப்பியை குடி. உன்னை சொல்லி குற்றமில்லை, என்னை சொல்லி குற்றமில்லை, காலம் செய்த கோலம் இது, கடவுள் செய்த குற்றம் இது, கடவுள் செய்த குற்றம் இது. ஏனே பொறுமையாக குடி, புறக்க இறக்கி போகுது. நீ எங்க நேடி வாயை பார்த்துருக்க? நீ காஃபி குடியாண்டி சூடாருது. ஏமோ அண்ணன் கிட்ட சொல்லி இவளுக்கு போட வேண்டிய அதிசயம் நகையை போட்டு தொடங்குமா. பெரிய போராட்டமாக இருக்குது இவகிட்ட. சந்தில் சாக்கில் பேசினே இருக்கா. அண்ணன் இந்த தடவை போட்டுதுன்னு சொல்லி கடையே போட்டுருவான். இப்போ தான் எல்லாருமே கொஞ்சம் நிம்மதியாக இருக்க முடியும். வாயாது எம்மோ எம்மோ தேலை விட ரொம்ப மோசமாக இருக்கா மாவா. நமக்கு ஒரு ஃப்ரிட்ஜ் வாங்கணும் வீட்டுக்கு. மாவு அரைச்சி வச்சுட்டு வச்சுக்க, ஒரு நாளைக்கே வாரம் ஃபுல்லாக வச்சு யூஸ் பண்ணிக்கலாம்.